உடலுக்கு நல்லது எல்லாம் சரி. ஆனா எப்போது பால் குடிக்க வேண்டும், எவ்வளவு குடித்தால் உடலுக்கு நல்லது? பொதுவாக பாலை எடுத்துக்கொள்வது உடலுக்கு நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் பாலை குடித்தால் உடலுக்கு அதிக நன்மை என உங்களுக்கு தெரியுமா? அது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த நவீன காலத்தில் நாம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் முறை அதிகரித்தே வருகிறது. இதுபோன்ற நேரங்களில் நமக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காமல் போகும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் எதை சாப்பிடுகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதில் பால் என்பது நமது டயட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் பாலில் பல முக்கிய ஊட்டச்சத்துகள் இருக்கிறது. இது நமக்கு பல்வேறு நன்மைகளைக் கொடுக்கிறது. எலும்புகள் அடர்த்தியாக இருக்க, குறிப்பாக அதில் இருக்கும் கால்சியம் குழந்தைகள் வளரும்போது அவர்கள் எலும்புகள் அடர்த்தியாக இருக்க உதவுகிறது. குறிப்பாக பெண்கள் 40 வயதை அடையும் போது அவர்களின் எலும்பு அடர்த்தி குறையும் அபாயம் இருக்கிறது. போதியளவில் உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துகளை நாம் எடுத்துக்கொள்வது இல்லை என்பதற்கு ஆதாரம்தான் இது. இதுபோன்ற நேரங்களில் பால் குடித்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்கும். தினமும் பால் குடித்து வந்தால் கால்சியம், வைட்டமின் டி, உடலுக்குத் தேவையான புரதங்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இப்போது குடிக்கலாம். தினசரி எப்போது பாலை எடுத்துக்கொள்வது உடலுக்கு நன்மையைத் தரும். பொதுவாக ஒரு நாளில் எப்போது பாலை எடுத்துக்கொண்டாலும் அது உடலுக்கு நன்மையைத்தான் தரும். இருப்பினும் குறிப்பாக தூங்கும் முன்பு சூடான பாலை உட்கொள்வதால் சில நன்மைகள் உள்ளன. இது மெலடோனின் உற்பத்திக்கு உதவுவதால் நமக்கு அது நல்ல தூக்கத்தைத் தரும். அதே நேரம் பகல் நேரத்தில் பாலை குடித்தால் அது உடலை பராமரிக்க உதவுகிறது. தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பிடுவதை தடுக்கும். இப்படி பாலை ஒவ்வொரு நேரத்தில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நன்மை இருக்கிறது. எனவே உங்கள் உடலுக்கு எது தேவையோ அதை வைத்து முடிவு செய்து கொள்ளுங்கள். எப்போது என முடிவு செய்துவிட்டீர்களா? அடுத்து எவ்வளவு பால் குடிக்க வேண்டும் என்பதை உங்கள் வயது, உடல் நலம் ஆகியவற்றைப் பொறுத்து முடிவு செய்யுங்கள். எவ்வளவு குடிக்கலாம்? பொதுவாக இளைஞர்கள் 3 முறை வரை பாலை எடுத்துக்கொள்ளலாம். பாலில் கால்சியம், விட்டமின் டி, புரதம் இருக்கிறது என்பதால் தாளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு சிலருக்கு மட்டும் பால் ஒத்துக்கொள்ளாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பாலை ஒட்டுமொத்தமாக தவிர்ப்பதற்கு பதிலாக வேறு ஆப்ஷன்களை முயலலாம். இப்போது சோயா பால், ஆல்மண்ட் பால் என பல ஆப்ஷன்கள் உள்ளதால் அதை குடிக்கலாம். மேலும் முடிந்தவரை பாலில் குறைவான சர்க்கரையைச் சேர்த்துக் குடிக்க வேண்டும். எவ்வளவு சர்க்கரையை குறைவாக எடுத்துக்கொள்கிறோமா அந்தளவுக்கு உடலுக்கு நல்லது. இது பொதுவான செய்தி மட்டுமே. இதை யாரும் மருத்துவ ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அருகே உள்ள மருத்துவரை அணுகவும். பாலில் மொத்தம் எத்தனை வகை இருக்கு? அதில் எந்த வகை பால் குடிக்க சிறந்தது? எல்லாரும் காலையில் எழுந்ததும் கடைகளில் சென்று வாங்கும் விஷயம் என்றால் அது பால் பாக்கெட் தான். இப்படி நாம் வாங்கும் பால் பாக்கெட்களில் ஏன் இத்தனை வகைகள் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? ஒவ்வொரு பால் பாக்கெட்டும் ஒவ்வொரு விதமான செயல்முறைக்கு உட்பட்டு விற்பனைக்கு வருகின்றன. எனவே எல்லா பால் வகையும் ஒன்றல்ல. பெரியவர்களுக்கு, இதய நோயாளிகளுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு என சரியான பாலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். அதெப்படி என பார்ப்போம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் ஒரு டம்ளர் பால் குடிப்பதை விரும்புகிறார்கள். உங்க உணவில் பால் சேர்ப்பது ஆரோக்கியமானது என்றால் கூட தற்போது கடைகளில் பலவிதமான பால் வகைகள் கிடைக்கின்றன. இவற்றில் எது நல்லது, எது கெட்டது? குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான பால் பாக்கெட்டை வாங்கலாம் போன்ற குழப்பங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கின்றன. காரணம், கால்சியம் அதிகமுள்ள உணவுப் பொருள் என்றால் அது பால்தான். பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், உப்புகள், கொழுப்புகள், லாக்டோஸ் போன்ற அனைத்து நன்மை பயக்கும் ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. ஆனால் முன்னாடி காலத்தில் மாட்டுப்பால் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த மாட்டுப்பாலையே பதப்படுத்தப்பட்ட மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் என பல வகைகளில் விற்கின்றனர். எனவே இவற்றில் எந்த பால் சிறந்தது என பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட பால், பேஸ்டுரைஸ்டு மில்கில் பால் அதிக வெப்பநிலையில் சூடாக்கப்பட்டு அதிலுள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 700 செல்சியஸ் வரை சூடாக்கப்படுகிறது. இதனால் இந்த பால் பாதுகாப்பான ஒன்றாக உள்ளது. இப்படி செய்வதன் மூலம் எந்தவிதத்திலும் பாலின் ஊட்டச்சத்து மதிப்புகள் மற்றும் சுவைகள் இழக்கப்படுவதில்லை. எனவே இந்த பால் குடிக்க ஏதுவானது. ஹோமோஜனைஸ்டு பால், இங்கேயும் பால் பதப்படுத்தப்பட்டு அதிலுள்ள கொழுப்புகள் உடைக்கப்பட்டு பேக் செய்யப்படுகிறது. அதனால்தான் இந்த பாலின் மேற்பகுதி பார்ப்பதற்கு கிரீமி தன்மையுடன் இருக்கும். இந்த செயல்முறை மூலம் பாலின் ஊட்டச்சத்தும் தன்மையும் எந்தவிதத்திலும் பாதிக்கப்படவில்லை.
ஃபுல் கிரீம் மில்க், கொழுப்பு நீக்கப்படாதது, முழு பாலில் கொழுப்பு உள்ளடக்கம் அகற்றப்படாமல் பேக் செய்யப்படுகிறது. எனவே முழு கொழுப்பும் இருப்பதால் அடர்த்தியாக இருக்கும். முழு பாலில் ஒரு கிளாஸில் 3.5% கொழுப்பு உள்ளது, அதாவது 150 கலோரிகள் இதில் உள்ளன என்று கூறப்படுகிறது. இந்த பால் சர்க்கரை இல்லாமலேயே சுமார் 80 கலோரிகளை கொண்டிருக்கும். எனவே டயட் இருப்பவர்களுக்கு இந்த பால் சிறந்தது. டோண்டு மில்கில் சுமார் 3% வரை கொழுப்பு இருக்கும். இந்த பாலில் தண்ணீரை சேர்த்து இதன் அடர்த்தியை குறைக்கின்றனர். இதன் மூலம் பாலின் அளவு அதிகமாகவும் கொழுப்பின் அளவு குறைவாகவும் அமைகிறது. ஒரு கிளாஸ் டோண்டு பால் சுமார் 120 கலோரிகளை கொண்டிருக்கும். டபுள்டு டோண்டு மில்க் இந்த வகை பாலில் தண்ணீர் மற்றும் பாலாடை நீக்கிய பால் பவுடர் இரண்டும் கலக்கப்படுகிறது. இதில் 1.5% அளவிற்கு கொழுப்பு காணப்படும். இதய நோயாளிகளுக்கும் உடல் எடையை பராமரிக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த பால் சிறந்தது. எருமைப்பாலில் அதிகளவு கலோரிகள் மற்றும் கொழுப்பு உள்ளது. இது பார்ப்பதற்கு அடர்த்தியாக காணப்படும். இனிப்புகள், கோயா, பன்னீர் போன்ற தயாரிப்புகளை தயாரிக்க இந்த பால் சிறந்த பால். இந்த பாலின் கொழுப்பு அளவு குறைவாக இருக்கும். பசும் பாலில் விட்டமின் டி, புரோட்டீன், விட்டமின் பி மற்றும் வேறுபட்ட தாதுக்கள் காணப்படுகிறது. இதில் கலோரிகள் குறைவாகவும் கொழுப்புகள் குறைவாகவும் காணப்படுவதால் சீரணிக்க எளிதானது. இது பார்ப்பதற்கு குறைந்த அடர்த்தியுடன் குறைந்த கிரீமி தன்மையுடன் காணப்படும். எனவே இதை பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பால் மற்றும் பாலில் தயாரிக்கப்படும் பொருட்கள் ஆரோக்கியமானவை. எனவே அவரவர் உடல் நலத்திற்கு ஏற்ற பால் வகைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். பாலை நன்றாக காய்ச்சி குடிப்பதே சிறந்தது. ஏனெனில் அதில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. எனவே இனி பால் பாக்கெட்டை வாங்குவதற்கு முன்பு உங்களுக்கு ஏற்ற பாலை வாங்கி பயன்பெறுங்கள்.